காய்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், பேர்த்டே. அதனால் நான் நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வளர்த்த நாட்டுக்கோழி தான். நாங்கள் சின்ன குஞ்சாக வாங்கி விட்டுருந்தோம். அது வளர்ந்துட்டு அதை அடித்து குழம்பு வச்சுட்டோம். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகுனதும் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை பாக்கெட் எல்லாமே சேர்த்துட்டேன். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கரிஞ்சிராமல் கிண்டி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை எல்லாமே சேர்த்து பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஏன்னா முன்னாடியே கருவேப்பிலை சேர்த்தோம்னா பொரிஞ்சிரும், ஜருகு மாதிரி தாள் மாதிரி கிடக்கும். அதனால் வெங்காயத்துக்கு அப்புறம் தான் கருவேப்பிலை போடணும். கண்ணாடி பதம் வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க, பிடிக்க விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பிடிக்கும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி முடிச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் தக்காளி நல்லா மசிக்கிற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிய வதக்கினாதாங்க கிரேவியாக குழம்பு கிடைக்கும். இல்லைன்னா தண்ணியாக இருக்கும், கறி குழம்பு இல்லையா. அதனால் எவ்வளோ மசாலா ஊற்றணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா குழம்பு ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வதக்கி கமெண்ட் பண்ணுங்கள். வதக்கி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எனக்கு. கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வதக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவைக்கு தக்காளி வெங்காயம்லாம் மசிய வதங்கிடுச்சு. அதுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். தேங்காய், கசகசா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே முதல்ல ஊற்றிட்டோம். அதனால் இதில் தேங்காய், தக்காளி, வெங்காயம், கசகசா போட்டு அரைச்சிருக்கோம். கசகசா போட்டால் தான் கிரேவியாக வரும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சுருந்த கறியை தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றினதும் நல்ல குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது குழம்பு. இது நல்ல கொதிநிலை வரட்டும். நல்ல பீஸ்லாம் போட்டிருக்கேங்க என் பசங்க சாப்பிட்றதுக்காண்டி. கொதிநிலை வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் குழம்ப பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் கொதிச்சுட்டு குழம்பு எல்லாம் திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் பொடி போடணும். பெப்பர் பொடி போட்டு இறக்கிடுவோம். அப்போ ஜீரண சக்தி இருக்கும், குழம்பும் ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஒரு பாக்கெட் போட்டுட்டேன். அப்படின்னா சூப்பராக இருக்கும், உரப்பாகவும் இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.